கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். உண்மையை பறைசாற்றுவோம். நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளில் உண்மை எது, பொய் எது என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இரண்டுமே சரிசமமாக சமுதாயத்தில் பரவி வருகின்றது. அதிலும் பொய்யான செய்திகளே மிகவும் அதிகமாகவும் வேகமாகவும் பரவுகின்றது. உண்மையை மறைக்கத்தான் இன்று அநேகர் வெகுவாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றனர். உண்மையையும் ஞானத்தையும் தேடுகின்ற மக்களின் அளவு வெகுவாய் குறைந்துவிட்டது என்றால் மிகையாகாது. ஏனெனில் இவை இரண்டையும் விரும்பாதவர்கள் நல்லவர்களாகவே இருக்க முடியாது, ஏன் கிறிஸ்தவராகவும் இருக்க முடியாது. காரணம், கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஞானத்திற்கு பெயர் போன கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழிகளை கேட்க ஆவல் கொண்டது இதற்கு ஒரு சான்றாகும். இயேசுவை குறித்த உண்மையை அறிந்து அதனை பறைசாற்றுவதே, பிறருக்கு அறிவிப்பதே அவர்களின் நோக்கம். ஏனெனில் அவர்கள் அநேக நற்காரியங்களை, சிறந்த காரியங்களை அறிந்து கொண்டு அதனை அநேகருக்கு அறிவிப்பதையே கிரேக்கர்கள் தங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தனர். உண்மையாகிய கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதனை அநேகர் அறிந்து கொள்ளும்படி பறைசாற்றவும் அழைக்கப்படுகிறோம். உண்மையை நமக்கு உண்மையாக அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். உண்மை நமக்கு விடுதலை அளிக்கின்றது. விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும், விடுதலையின்றி பாவ வழிகளில் கட்டுண்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலைக்கான வழியை காட்டுவதே கடவுளின் விருப்பம். இன்று சமுதாயத்தில் உண்மைக்கு எதிராகவும் உண்மை கடவுளுக்கு எதிராகவும் இருப்பவரை கண்டுகொண்டு அமைதியாயிருக்காமல், எனக்கு பிரியமானவர்களே, உண்மையை நிலைநாட்ட, உண்மையை பறைசாற்ற கிறிஸ்து நமக்கு அதனை செயல்படுத்துகிற ஆவியை கொடுக்குமாறு ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நன்மையான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியாகவும், அவைகளை அறிந்து கொண்டு அதனையே சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு பறைசாற்றவும் அழைக்கப்படுகிறோம். இவைகள் கிறிஸ்துவின் வழியாக நடக்க கிறிஸ்து தாமே இந்த நாளிலே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டு, கிறிஸ்துவின் வழியாக உம்மை அறிந்து கொண்டு, அதன் வழியாக நல்வாழ்வை வாழவும், அதனையே பிறருக்கு அறிவித்து பிறரும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவிகளாயிருக்கவும் இந்த நாளிலே ஒரு புதிய கிருபையையும் இரக்கங்களையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்த்தாமே அளிக்குமாறு மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.